வணக்கம். இது உங்கள் 360 தமிழ் டிப்ஸ் சேனல். ஆரோக்கியமா வாழலாம் என்று நினைச்சி நாம செய்யுற சில செயல்கள் ஆரோக்கியத்துக்கு கெடுதலா அமைகிறது. அந்த செயல்களைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சாப்பிட்ட பின்னர் உடனே பல் துலக்குவது தவறான செயல் என்றும் நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஏனென்றால் சாப்பிட்ட பிறகு வாயில் அமிலத்தன்மை அதிகரித்து காணப்படும். இந்த நேரத்தில் பல் துலக்கும் போது அது உங்கள் பற்களின் மீது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். சாப்பிட்ட அரை மணி நேரத்துக்கு பின்பு வாய் அதன் இயற்கையான pH-க்கு திரும்பிவிடும். இயற்கையான pH-இல் இருக்கும் போது பல் துலக்குவது பற்களுக்கு நல்லது என்கின்றனர். காபி குடித்த உடனேயே பல் துலக்குவதும் பற்களுக்கு நல்லதல்ல. காபி இயற்கையில் அமிலத்தன்மை கொண்டது. இது பற்களை சேதப்படுத்தும் என்கின்றனர். வாய் அமிலத்தன்மை இன்றி இருக்கும் நிலையில் பல் துலக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று நினைத்து அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிப்பது இரத்தத்தில் சோடியத்தை நீர்த்துப் போகச் செய்யும். இதன் போது பிரச்சனை தீவிரமாகிவிடும். இது மூளை மற்றும் நுரையீரலில் வீக்கத்தை உருவாக்கக்கூடியது. தண்ணீர்தான் நமது உடல் செயற்பாட்டிற்கு உதவுகிறது. அதனால் தண்ணீரை அளவுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சராசரியாக நாம் தினமும் 3 லிட்டர் தண்ணீரும் வெயில் காலத்தில் 3.5 லிட்டர் தண்ணீரும் எடுத்துக்கொள்ளலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உங்கள் பிரச்சினைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் உங்கள் மனதின் பாரத்தை குறைக்கலாம் என்று பலர் கூற கேட்டிருப்போம். இது முற்றிலும் தவறான கருத்து. உண்மையில் இப்படி எப்பொழுதும் பிரச்சினைகளை மற்றவர்களிடம் கூறுவது உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரித்தான் செய்யும் என்றும். இதனால் உங்களுக்கு மன அழுத்தம், சோர்வு, பதட்டம் போன்ற பிரச்சினைகள் வரலாம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதிகாலையில் எழுந்து அதிகமாக உடற்பயிற்சி செய்வது நல்லதல்ல என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதிகாலையில் கடுமையான உடற்பயிற்சி செய்வதால் உங்களுடைய நோயெதிர்ப்பு மண்டலம் பலவீனப்படலாம் என்கின்றனர். ஆகையால் அதிகாலையில் உடற்பயிற்சிக்கு பதிலாக நடைப்பயிற்சி, ஓட்டம் போன்ற மிதமான பயிற்சிகளை மட்டும் செய்வது உடலுக்கு நல்லது. அதிக நேரம் தூங்கினால் மூளை செயல்பாடுகள் பாதிக்கப்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். 8 மணி நேரத்துக்கு மேல் தூங்குவதால் சோம்பல் உணர்வு அதிகரிக்கும். முக்கிய உறுப்புகளின் செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்படுவதோடு உடல் தொழிற்பாடுகளும் குறையும். இதனால் உடலில் தேவையற்ற கொழுப்பு அதிகரித்து உடல் எடையும் அதிகரிக்கும். எனவே ஆரோக்கியத்திற்கு அளவான தூக்கம் அவசியம். பயனுள்ள ஆரோக்கிய தகவல் பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.